இந்த விஷயத்த பத்தி நான் பேசவே கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா, என் மனசு கேட்கவே இல்ல. என்னன்னா, ஆந்திரால பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து டீச்சர் அடிச்சு இறந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்துருப்போம். ஆஸ் அ பேரண்ட் ஆஃப் 4 இயர்ஸ் கிட். எனக்கு வந்து இது ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி என் ஒய்ஃப் பார்த்துட்டாங்க. பட் ஆனா என்கிட்ட காட்டல. ஏன்னா, நான் சில விஷயம் இந்த குழந்தைங்க சம்மந்தப்பட்டமான ஆக்சிடென்டல் திங்ஸ்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா, என் புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா, எனக்கு என் குழந்தை அந்த நிலைமையில இருந்தா எப்படி இருந்திருக்குன்ற ஒரு உள் மனசுக்குள்ள ஒரு பயம் ஒண்ணு கிரியேட் ஆயிடும். பட் அந்த குழந்தை கெஞ்சிருக்கு. அ அந்த டீச்சர் கிட்ட. வேணாம் மேம் என்னால என்ன நடந்துச்சுன்னு அந்த நம்ம சிசிடிவி மட்டும் தான் பார்த்தோம். பட் அவ்ளோ பயங்குடுத்தி ஒரு ஹோம்வொர்க் முடிக்கலன்றதுக்காக அவ்ளோ பயங்குடுத்தி ஒரு குழந்தைய வந்து துன்புறுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா, தப்பு. மிகப்பெரிய தப்பு. அது வந்து எந்த பெரிய டீச்சரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது காலேஜா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, ப்ளே ஸ்கூலா இருந்தாலும் சரி. அது வந்து தவறான விஷயம். அது வந்து நம்ம கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டா எல்லாருமே இந்தியால தான் இருக்கும். இது வந்து இன்னைக்கு நமக்கு நடக்குது, நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலான்ற சிச்சுவேஷன். எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நான் ஒரு நியூஸ் சேனல் இன்னைக்கு காலைல கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுல வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். அத நம்மளால டயக்னாசிஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது இப்படிதாங்க கொண்டு போவாங்கன்னு நல்லாவே தெரியுங்க. என்ன வேணா இருக்கட்டுங்க. குழந்தைக்கு என்ன ஹார்ட் ப்ராப்ளம் வேணா இருக்கட்டும். அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஊண்டுதல் இல்லாம ஒரு விஷயம் வந்து டப்புன்னு நடக்காதுங்க. யாரா இருந்தாலும் சரி. ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஒரு 45 வயசோ, 50 வயசு பேஷண்ட்டா இருந்தாலுமே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் திடீர்னு இருந்தா மட்டும் தான் அந்த ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆகும். இல்ல அட்டாக் ஆகும். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆயிருக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா, ஏதாவது இருந்திருக்கலாம். மைட் பி இருந்திருக்கலாம். இல்ல ஏன்னா அவங்க பேரண்ட் கிளைம் பண்றது என்னன்னா, அந்த குழந்தை வந்து ஹெல்த்தியா இருந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம் 100%. பட் அந்த பயத்துல அந்த சின்ன வயசு குழந்தைக்கு, நம்ம அடுத்தது நம்ம தான் போக போறோம். நம்ம எல்லாருமே அந்த சிச்சுவேஷன் தாண்டி வந்திருப்போம். நம்ம டீச்சர்ஸ் ஏதோ ஹோம் ஒர்க் முடிக்கலையா, இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட போறோம்னாலுமே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது நமக்கு தான் போட போறாங்க. அது ஒரு எக்ஸாஜரேட் பண்ற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. அந்த குழந்தைக்கு வந்து அப்படிதான் இருந்திருக்கு. அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அடுத்தது நானான்ற பயம் இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் ட்ரெஸ்ஸ கழட்டுறதுலாம், அது எவ்வளோ பெரிய பாவம் செயல் தெரியுமாங்க? இது வந்து அந்த குழந்தைக்கு இந்த அட்டாக் வந்து அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அந்த வீடியோல பார்த்தாலே தெரியுது. அவங்க கன்னத்துல அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவ்ளோ பயத்த அந்த அந்த சின்ன பிஞ்சு இதயம் வந்து அத தாங்கிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இல்ல. இது வந்து 2 குடும்பத்தையும் பாதிக்குது. என்னன்னா, அந்த டீச்சரோட குடும்பத்தையும் கன்ஃபார்மா பாதிக்கும். குழந்தைய பெத்த தாய் தகப்பனுக்கும் இந்த பாதிப்பு இருக்கு. டீச்சர்னா எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? என்ன வேணா பிரஷர் இருக்கட்டும். வீட்டு பிரஷரா இருந்தாலும், ஸ்கூல் பிரஷரா இருந்தாலும் சரி, பசங்க கிளாஸ் கவனிக்கலன்னு என்ன பிரஷர் வேணா இருக்கணுங்க. அத வந்து அது நம்மளுக்குள்ள போய் ஃபில்டர் ஆயி, ரெசிஸ்ட் ஆயிட்டு குழந்தைங்கள வந்து பாதுகாப்பா பார்த்துக்கணும். அது புரியிற மாரி சொல்லணும். அதனால தான் அவங்க டீச்சர். புரியுதா? எத கேட்டாலும் சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் பேரண்ட்ஸா இருக்காங்க அப்படின்றாங்க. ஏங்க சாஃப்ட் பேரண்ட்ஸா இருக்கட்டும். அந்த காலத்துல நானும் அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸ்கூல்லயும் அடி வாங்கியிருக்கேன். டீச்சர்ஸ் கிட்டயுமே அடி வாங்கியிருக்கேன். வீட்லயுமே அடி வாங்கியிருக்கேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அது கிடையாதுல்ல. எத்தன நம்ம படிச்சிருக்க காலத்துல இருந்தே இந்த மாரி குழந்தைங்க இறந்து போறது, டீச்சர் அடிச்சு இதாகுது, அத மறைக்கிறது, ஸ்கூல் இப்படிலாம் நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். கடந்து வந்திருப்போம். இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கவே கூடாது. இது வந்து அந்த பனிஷ்மென்ட் எப்படி இருக்கணும்னா, அடுத்தது குழந்தை மேல கை வைக்கிறதுக்கு ஒருத்தங்க பயப்படணும். டீச்சர்ஸ் பயப்படணும் முக்கியமா. இன்னொன்னு என்னன்னா, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சிசிடிவி ஆக்சஸ் குடுக்கணுங்க. தன்னோட குழந்தையோட கிளாஸ் என்ன கிளாஸ்ல படிக்கிறாங்களோ, அந்த சிசிடிவி அது எப்படி ஒர்க் ஆகும் அந்த டெக்னாலஜிலாம் எனக்கு தெரியல. ஓகேவா? அது அது கன்ஃபார்மா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அந்த சிசிடிவி ஆக்சஸ் குடுத்தா மட்டும் தான் டீச்சர்ஸ்க்கு நம்ம மேல ஒருத்தன் பார்க்குறான்ற பயம் இருக்கும். முன்னாடிலாம் வந்து அந்த காலத்துலலாம் கடவுள் மேல பயம் இருந்திருக்கும். தண்டிப்பாங்கன்ற பயம் இருக்கும். இப்பலாம் சிசிடிவிய பார்த்து தாங்க இந்த உலகமே பயப்படுது. ஒரு கேமராவ பார்த்து பயப்படுற உலகம் இது. இப்ப இருக்கிறது. இந்த எந்த யுகம் வேணா இருந்துட்டு போட்டும். கேமராவ பார்த்து பயப்படுறாங்கன்னா, அந்த ஆக்சஸ் எல்லா பேரண்ட்ஸுமே குடுக்கணும். நான் சொன்ன விஷயம் வந்து யார் மனச ஹர்ட் பண்ணியிருந்தாலோ, யாரையாச்சும் இத வந்து இதுலருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னும் போது திருப்பி இந்த வீடியோவ நான் போட்டிருந்தாலும் என்ன கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிருங்க. இது வந்து நான் வெளிய சொல்லணும்ன்றது வந்து எனக்கு ஒருத்தர் இந்த வியூவ பார்த்தாலும் சரி, 10,000 பேர் பார்த்தாலும் சரி, 10 பேர் பார்த்தாலும் இது வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருத்தருக்கு வந்து இது ஊண்டுதலா இருக்கும். கன்ஃபார்மா இத வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே இத வந்து செயல்படுத்தணும்ன்றத வந்து நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.